அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அதிகமாக பேசவும் விருப்பம் இல்லை. அரசியலை பற்றி பேசுகிறதுக்குலாம் எனக்கு விருப்பம் இல்லை. நமக்கு நம்ம ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் சில பேரை நம்ம பேச வேண்டியது இருக்குது. அப்படியே எல்லாருமே கடந்து போயிட்டோம்னா யாருமே பேசுகிறதுக்கு இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் சும்மா கும்மாங்குத்து குத்தி தான் எடுக்கிறானோ அப்பையும் அடங்க மாட்டேங்கிறாங்க. அது நம்ம அதிபர் சீமான் இருக்கார்ல, நேற்று ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கார். மாமன் மச்சன் அப்படின்ட்டு பிஜேபிக்காரவங்களும் இப்போ சொந்தக்காரங்களாயிட்டாங்களாம். கொள்கையில் அப்பப்போக்கு அரசியல்லாம் மாறிடுமா. நல்லா வருது. நீ என்ன சொல்லிட்டு அரசியலுக்கு தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறேன், தமிழ் தேசியத்தை நான் தான் தூக்கி பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ வந்த. ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் மரியாதையாக பேசணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இதெல்லாம் மனுஷ ஜென்மமும் கிடையாது. இது என்னது சொல்கிறது, பச்சோந்தி அப்போதைக்கு நிறம் மாறும்ல, பச்சோந்தியோட ஒரு மோசமான பச்சோந்தி கூட கம்பேர் பண்ண முடியாது. இது ஒரு அசிங்கம். இந்த ஆளெல்லாம் பேசுகிறதே ஒரு அசிங்கத்தோட இது. கூட இருக்கிறவங்களே நீ என்ன பாடுபடுத்துகிற? நீலாம் ஒரு ஜென்மமா? நீ நல்லா சம்பாரித்து நீ நல்லா இருக்கணுன்றதுக்காண்டி அடுத்தவங்களை போய் இந்த மாதிரி கேவலப்படுத்துகிற பாரு. உன்னெல்லாம் வச்சுட்டு என்னை பற்றி பேசுகிறது கூட அசிங்கத்துக்கு கீழே நீ. உன்னை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. நீ என்ன ஜென்மமோ? நீ திருந்தவே மாட்ட. நீ திருந்த போகிறதும் கிடையாது. உன்னை நம்பி இருக்க மக்களை நீ இன்னும் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்க போகிற. நல்லா அடுத்தவங்க காசு இல்லை, நீ மட்டும் நல்லா இரு. உன்னை நம்பி பாவம் இந்த தடவை எலெக்ஷனுக்கு எங்கள் ஊரில் ஓட்டு கேட்க வந்தாங்க. நாம் தமிழில் தான் இருக்கிறாங்க. அவங்க நாம் தமிழர் சார்பாக அவங்க ஓட்டு கேட்க வந்தாங்க. அவங்கள பார்க்குறப்பே எங்களுக்கு அவ்வளோ பாவமாக இருக்குது. அவங்கெல்லாம் அவங்க கொஞ்சம் வயசானவங்க தான். அவங்க என்ன நம்பிக்கை அவங்களுக்கு இந்த கட்சியில் நீ ஏதோ ஒன்று நம்ம பண்ணிட மாட்டோமா? உண்மையிலுமே அவங்க கொடுத்துருந்த இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ இதாக இருந்துச்சு. எங்கள் ஏரியாவோட பிரச்சனை, எங்கள் ஏரியாவுக்கு என்ன தேவை, ஹாஸ்பிட்டல்லேருந்து அதுலேருந்து அவங்க ஒன் பை ஒன்னாக கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ இதாக இருந்துச்சு. அதாவது சேர்கிற இடம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அவங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் கரெக்டாக போய் சேரும்பாங்க. ஆனால் அவங்களாம் இருக்கிற நல்லவங்க, ஆனால் இருக்கிற இடம் சரியில்லாமல் இப்படி போகிறாங்க. இன்னொன்று இந்த நக்கீரன் கோபால், இன்னொருத்தர் இந்த இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன். அதுங்கெல்லாம் என்ன ஜென்மோன்னு தெரியல. இந்த நக்கீரன் கோபால்லாம் ஒரு காலத்தில் சொன்னதெல்லாம் நான் உண்மைன்னு நினச்சி நம்பி ஏமாந்துருக்கேன். நம்மளாம் இவ்வளோ இதெல்லாம் இருக்கும்போதே நம்மளாம் இவ்வளோ ஏமாந்துருக்கோம். அப்போ அந்த காலத்துலலாம் எந்த இதுவுமே இல்லாமல் இவங்க சொல்கிற பொய்யெல்லாம் நம்பி நம்ம மக்கள்லாம் எப்படி ஏமாந்துருப்பாங்கன்னு நினைக்கிறப்பயே அப்பா இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கன்னு தெரியுது. இந்த மாதிரி ஜென்மத்தெல்லாம் இக்னோர் பண்ணணுனாலும் பண்ண முடியல. இவங்களுக்கு என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியல. ஆனால் அந்த யாரை வேணாலும் நமக்கு அந்த சீமானை மட்டும் யாரும் நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. அது ஒரு ஜென்மமே கிடையாது. வணக்கம், நன்றி.